கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் குமரன் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டு அரசுக்கு இடையேயான மோதல் தற்போது அண்மை காலமாக குறைந்து வர மாதிரியான ஒரு சூழல் நம்ம பார்க்க முடியுது. அண்மையில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றின ஒரு 4 மசோதாவுக்கு ஆளுநர் அவர்கள் ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த மோதல் முற்று பெற்றுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது முற்று பெறலாம் இல்லை, குறையவும் இல்லை. இப்போ கொடுத்த இந்த ஒப்புதல்ன்றது இது வழக்கமான ஒரு அரசு இயங்குகிற ஒரு முறை. இது சட்ட முன்வடிவு கிடையாது, வழக்கமான சட்ட முன்வடிவு மாதிரி கிடையாது. இதை பண சட்ட முன்வடிவுன்னு சொல்லுவோம், பண மசோதா அல்லது நிதி மசோதான்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன கிடையாதுன்னா, இதில் கவர்னருக்கு பெருசாக ஆளுநருக்கு பெரிய இதில் பங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பொதுவாக பண மசோதா வந்தால், பண சட்ட முன்வடிவோ அல்லது நிதி சட்ட முன்வடிவோ வந்தால் அதில் அவருக்கு ரிவ்யூவுக்கே வேலை கிடையாது, அதுக்கு ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் அதுலேயே அவர் ஒரு 18 வகையான பண சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் கொடுக்காம ஒரு 4க்கு தான் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. பண சட்ட முன்வடிவுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, அது இந்த வரிகள் போடுவது, வரிகளை குறைப்பது, அல்லது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு நிதி ஒதுக்குற பற்றினது. இந்த வரவு செலவு அறிக்கை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவாங்கள்ல, அது தொடர்பானது தான், நிதி தொடர்பானது தான் பட்ஜெட்டில் வரும். அதாவது இந்த பண சட்ட முன்வடிவாக வரும். அதை என்னென்னா, பிற சட்டங்கள் மாதிரி கவர்னர் நினச்சா திருப்பி அனுப்புகிறதோ அல்லது நிறுத்தி வைக்கவோலாம் முடியாது. அந்த 200ல் வரக்கூடிய கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட இதில் கிடையாது. எதுலன்னா, இந்த பண சட்ட முன்வடிவை பொறுத்தளவுக்கு கிடையாது. ஒரு அரசாங்கம் வழக்கமாக இயங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல, இயக்கம், அதில் ஒன்றுக்கு தான் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காரே ஒழிய, அதுவே இன்னும் ஒரு 14 சட்ட முன்வடிவு பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய போக்கை அவர் இன்னும் மாற்றிக்கிட்ட மாதிரி தெரில. அது பழைய ஆளுநராக தான் இருக்கார். அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அவர் தனியாக இயங்கலை. அவரை இயக்கக்கூடிய RSS, ஒன்றிய பாஜக அரசு, அவங்க தங்களுடைய போக்கை, அவங்க கொள்கை ரீதியாக மாநிலங்களை முடக்கிறது, மாநிலங்கள் இல்லாத ஒரு அதிகாரங்கள் குவிந்த ஒரு ஒன்றிய அரசத்தை அவங்க விரும்புகிறாங்க. அதனால் அவங்க போக்கெல்லாம் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்னென்னா, ஆளுநர் 1 மாதத்தில் அவருக்கு ஒரு சட்ட முன்வடிவு வந்தால் அவர் அமைச்சரவையினுடைய ஆலோசனை கேட்டு ஒப்புதல் கொடுக்கணும். அதாவது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய அரசமைப்பு உருவாகி ஒரு 75 ஆண்டுகள் ஆன பின்னாடியும் இந்த ஆளுநர் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தருவது, குடியரசுத் தலைவர் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தருவது, இதுக்கு கால வரையறை கிடையாது. குடியரசுத் தலைவரை கூட, அதாவது ஒன்றிய அரசனுடைய அமைச்சரவை நினச்சா கட்டுப்படுத்த முடியும், அவரை திரும்பி வாங்கிக்கிற முடியும். ஆனால் ஆளுநர் அப்படி கூட திரும்பி வாங்க முடியாது, மாநில அமைச்சரவை நினச்சா. அப்போது ஒன்றிய அரசு அவங்களுடைய ஏஜெண்ட் மாதிரி அவங்களுக்கு தோதான ஆளுகளை ஆளுநர்களாக நியமித்து அவங்களுக்கு அல்லாத எதிர்க்கட்சிகள் மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலங்களை முடக்கிறதுக்கு ஆளுநர்களை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போது அதுக்காக தான் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு என்ன பண்ணியிருக்குன்னா, அதில் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டு இது வரைக்கும் ஆளுநர்கள் செய்து வந்த அடாவடித்தனத்திற்கு இந்த தீர்ப்பு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு முடிவு கட்டியிருக்கு, ஒரு கால வரையறை பண்ணியிருக்கு ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும். அது மட்டும் இல்லை, தீர்ப்பில் ரொம்ப அதனுடைய உச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசமைப்புன்றது ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசமைப்பு. குறிப்பாக நம்ம இந்த வெஸ்ட் மினிஸ்டர், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற முறையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம். இப்போ அமெரிக்காவின் பாராளுமன்ற முறை இருக்குது, ஆனால் அது அதிபர் தலைமையிலான ஒரு நாடாளுமன்ற முறை இருக்குது. நம்ம இந்தியா இங்கிலாந்து பாராளுமன்ற முறையை தழுவி இருக்கிறதுனால இங்கே நாடாளுமன்றம் அதனுடைய அமைச்சரவை அதுக்கு அதிகாரம் கூடுதலாகத்தான் இருக்குது. அப்போ ஒரு ஜனநாயக இந்த நாடாளுமன்ற முறைமையை ஏற்றுக்கொண்ட அரசில் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அதிகாரம் இல்லை. அவங்க குறிப்பிட்ட அமைச்சரவையினுடைய ஒப்புதலின் பேர்லையும் ஆலோசனையின் பேர்லையும் தான் அவங்க செயல்படணும். அவங்களுக்குன்னு தனியான அதிகாரங்களோ
இதெல்லாம் வந்து எப்போ இருந்ததுன்னா பிரிட்டிஷ் அரசியல் சட்டத்தில் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி 1935 சட்டத்தில் வந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அப்போ வந்து கவர்னர் ஜெனரல் மாநிலங்களில் மாகாணங்களில் வந்து கவர்னர் இருந்தார். அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரஷன் பவர்னு சொல்லக்கூடிய உளத்தேர்வு அதிகாரங்கள்லாம் இருந்தது. அது நம்ம விடுதலை பெற்ற பின்னாடி அல்லது வந்து ஆளுநர் பதவி தொடர்பான உரையாடல்கள் அரசியல் நிர்ணய அவையில் உருவாகும் பொழுதே தெளிவாக அம்பேத்கர் அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டார், ஒரு முடிவு கட்டிட்டார். இந்த உரையாடல் அரசியல் நிர்ணய அவையிலையும் உருவாச்சு. அரசியல் சட்டம் உருவாகும் போது வரும்பொழுது அப்போ வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இவங்கெல்லாம் வந்து அந்த அமைச்சரவையினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் செயல்பட போகிறாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன கிடையாது, தனி அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. சில அதிகாரங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாம் அரசமைப்புக்கு உட்பட்ட அதிகாரங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் நிர்ணய அவையிலே இதுக்கு முடிவு கட்டிட்டாங்க. இருந்த போதிலும் அதுக்கு பின்னாடி வந்த ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரங்களை காட்டி கொண்டு இருந்தார்கள். தொடர்ந்து மாநிலங்களில் கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அத்துமீறல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 75 ஆண்டுகால அந்த அரசியல் சட்ட குழப்பத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு வந்து என்ன கட்டிச்சுன்னா, ஒரு முடிவு கட்டிச்சு. இனிமேல் ஆளுநருக்கு திட்டவட்டமான கால வரையறை, இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், சட்ட முன்வடிக்கு ஒப்புதல் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் குடியரசுத் தலைவருக்குடைய ஆலோசனை பெற இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே கேட்டு குடியரசுத் தலைவரும் என்ன சொல்லணும், எதை சொல்லணும் அப்படின்னு என்னன்னா, உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இப்போ உண்மையிலே இவங்களுக்கு அது ஒரு நெருக்கடி ஆகிப்போச்சு. ஏன்னா இவங்க ஆளுநரை வச்சு தானே பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எல்லாம் தலையீடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க, தலையீடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இணை அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அந்த அரசாங்கத்தை செயல்பட விடாமல் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அதுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சு, தடை ஏற்படுறதுனால இவங்களால் அதை ஏற்றுக்கிற முடியாதனுடைய விளைவு தான் இன்றைக்கி என்னன்னா, ஒன்றிய அரசு ஒரு 15-16 கேள்விகளை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இதிலெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு, அதாவது ஒன்றிய அமைச்சரவையின் மூலமாக குடியரசுத் தலைவர் வச்சு உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறது. ஒரு 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 போரை அவங்க என்னன்னா, அதாவது நீதித்துறைக்கும் நாடாளுமன்றத்துக்கு இடையில என்ன பண்ணியிருக்கு, ஒன்றிய அரசு தொடங்கியிருக்கு. ஏன்னா நீதித்துறை இந்த என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் விட அரசியல் சட்டம் மேலானதுன்னு சொல்கிறது நீதித்துறை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றம் கூடுதல் அதிகாரம் பெற்றது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எதுக்காகனா, இவங்க ஏதோ மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவங்களா இல்லை, இவங்க வந்து தங்களுடைய அரசியல் நோக்கங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நாடாளுமன்ற முறையவே இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பெரும்பான்மை வாதத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க என்னென்னா, நாடாளுமன்றத்துக்கு தான் கூடுதல் அதிகாரம். இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவர் கூட சொன்னார்ல, ஜெகதீப் தங்கர், இது வந்து ஜனநாயகவாதிகள் மீது ஏவுகணைகளை விட்டு எய்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னார்ல. அப்போது இன்றைக்கு அதனுடைய விளைவாகத்தான் இந்த தீர்ப்பு எப்படியா நீர்த்து போக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் குடியரசுத் தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றத்திட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீர்ப்பை செல்லுபடியாக அதை ஆக்காத அளவுக்கு இந்த தீர்ப்பு வந்து எங்களை கட்டுப்படுத்தாது, யாரை, குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் என்ன பண்ணாது, கட்டுப்படுத்தாது. அதுக்கு வந்து நீதித்துறைக்கு அதிகாரம் இல்லை, இந்த சிறப்பு அதிகாரம் வந்து இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு 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 செய்கையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க வந்து நம்ம பார்க்க முடியாது. அதனால் இந்த மோதல் இன்னும் முடிவு பெறவில்லை, அது இன்னும் எதில் தான் இருக்குது, உயிரோட தான் இருக்குது, உயிர்ப்போட தான். இப்போ வந்து உச்சநீதிமன்றம் போட்ட அந்த நாட்கள் இந்த என்ன பண்ணுற கணக்கு மூலமா கையெழுத்து போடுறாரா ரவி அவர்? அதாவது இது நான் சொன்ன மாதிரி இந்த நிதி மசோதாவுக்குள்ள வந்து கவர்னருக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது. பிற சட்டங்கள் வேற. நான் இதில் 2 விஷயம், சட்ட முன்வடிவு பொதுவாக சட்டங்கள், சட்ட முன்வடிவுன்றது பொதுவாக போடுறது வேற. நிதி மசோதான்றது வந்து அது வந்து பெரும்பாலும் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ கூட அதுக்கு என்ன கிடையாது, அதை பற்றி விவாதம்லாம் பெருசாக நடக்காது. அது வந்து அப்படியே பாஸ் ஆகிறது. அதுக்கு வந்து கையெழுத்து போட்டே ஆகணும். அதுக்கு வந்து கவர்னர் என்னெல்லாம் பண்ண முடியாது, மறுக்கலாம் முடியாது. அது ஒரு இந்த வழக்கமான பணின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுகளில் தான் இப்போ ஆளுநர் கையெழுத்திட்டுருக்காரே ஒழிய, மற்றபடி சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் தர்றதை பொறுத்தளவுக்கு ஆளுநரும் அதாவது அவங்க பின்னணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய
அமைச்சரவை பிரதித்துவப்படுத்தக்கூடிய குடியரசுத் தலைவரும் ஒரே முனையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க இந்த மோதலை வந்து, அதாவது இந்த முரண்பாடை முற்றுப்பெற வைக்கணும் அல்லது வந்து இது ஒரு உண்மையிலே ஜனநாயகபூர்வமாக செயல்படணுன்றதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது தான் இப்போ இவங்க எழுப்பியிருக்க கேள்வியின் மூலமாக நமக்கு தெரிய வருது. இன்னும் பல மசோதாக்கள்லாம் நிறைவேற்றப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த தஞ்சாவூரில் வந்து கலைஞர் பல்கலைக்கழக விவகாரத்தை கூட தொட்டிருக்காங்க. இதற்கு எதிர்காலத்தில் வந்து ஒப்புதல் அளிக்க தான் வாய்ப்பு இருக்கா? அதாவது இது எப்படின்னா, இப்போ தான் அந்த நான் சொன்ன மாதிரி கால வரையறை போட்டாங்க, 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும். ஆனால் இப்போ இவங்க என்னென்னா இதை அடுத்த தளத்துக்கு மாற்றிருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு. எப்படின்னா, இதை எப்படியாவது ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுக்கு கொண்டு போயிட்டோம்னா இவங்க ஆளுங்க 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் யாராவது உண்மையிலே அரசியல் சட்டத்தின் மீது அக்கறை கொண்ட ஆளுங்க இருப்பாங்க. அப்போ எப்படியாவது ஆர்எஸ்எஸ் சார்பு நீதிபதிகளை வச்சு இந்த தீர்ப்பை வந்து தமிழ்நாடு பெற்ற தீர்ப்பை எப்படியாவது நீர்த்து போக வச்சிடலாம்னு அவங்க முடிவெடுத்து தான் இந்த கேள்வியில் கூட அது ஒரு முதன்மையான கேள்வி. அதாவது அரசியல் சட்டம் தொடர்பான கேள்வி வரும் பொழுது அதில் வந்து குறைஞ்சபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அரசியல் சட்டத்தில் சில பிரிவுகள் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு வந்து எது தொடர்பானது கிடையாது, அரசியல் சட்ட விளக்கம் கேட்டு தொடுக்கலை. சட்டத்தில் ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 200ல் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து ஆளுநர் வந்து அதை செயல்படுத்தாம முட்டுக்கட்டை போட்டுக்கிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இதை ஒன்றிய அரசே ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசே இந்த டைம் லிமிட் ஏதோ மாநில அரசு தான் வந்து இப்போ கேட்டதுனால உச்சநீதிமன்றம் தான் வந்து இதை தன் விருப்பத்துக்கு அறிவிச்சிருச்செல்லாம் இல்லை. ஒன்றிய அரசுடைய உள்துறையே சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தர்றதுக்கு வந்து 3 மாதம் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிறணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த தீர்ப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து இதை எப்படியாவது தடுக்கிறதுன்றதில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இறுதி அந்த ஆளுநர் அவருடைய கையெழுத்து போட்ட விவகாரத்தை எப்படி சார் பார்க்கலாம்? அதான் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்பவராக இல்லை. ஏன்னா இவங்க அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிறாதவங்க. அரசியல் சட்டத்தினுடைய ஜனநாயக விழுமியங்களை எப்படியா ஒழிச்சு கட்டிட்டு இது ஒரு மனுவாத அரசியல் சட்டமாக மாற்றணுன்றதான் யாருடைய நோக்கம், ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய நோக்கம். அதனால் வந்து இப்போ அவங்க இந்த ஒப்புதல் கொடுத்துருக்கின்ற இது வந்து ஒரு என்னன்னா வெளிப்பார்வைக்கு, அதாவது இப்போ ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் உடனே இந்த தீர்ப்புக்கு அப்புறம் விரைவாக ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, ஒரு பக்கம் நம்ம ஆட்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் பயந்துட்டாரு. இது ஒரு ரொட்டீனாக நடக்கக்கூடிய வழக்கமாக நடக்கக்கூடிய பணச்சட்டம். அதனால் இதனாலே அவர் மாறிட்டாருன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது தொடர்பாக அந்த வழக்கமான சட்ட முன்வடிவு மாதிரியான சட்ட முன்வடிவு இது கிடையாது. இது பண மசோதா. அதுக்கு வந்து அதில் ஆளுநருக்கு என்ன கிடையாது, எந்த அதிகாரம் கிடையாது. அது அவர் வந்தால் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பிற சட்டங்களை நீங்கள் நினச்சா ஆளுநர் என்ன பண்ண முடியும், திருப்பி அனுப்ப முடியும். கவர்னர் அதாவது சட்ட ஆலோசனை பெறுறதுக்காக யாருக்கு அனுப்ப முடியும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். ஆனால் பணச்சட்ட முன்வடிவை பொறுத்தளவுக்கு அவர் குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கோ அல்லது வந்து சட்டமன்றத்துக்கோ திருப்பி அனுப்ப முடியாதுன்னு விதிகள்லாம் சொல்லுது. அதனால் இது ஒரு அதாவது என்னென்னா அதோ அவர் சட்டப்படி செயல்படுற மாதிரி காட்டுற மாதிரி ஊடகங்கள் அப்படி பரப்பிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் அவர் அப்படி செயல்படலை என்பதை நம்ம பார்க்க முடியாது. நன்றி சார். நன்றி.